சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ போன் மூலமாக வாட்ஸ்அப் இன்னும் பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்பதும் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆயுளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன். ஜோதிட ரீதியாக 3 விதமான ஆயுளை மேஜராக சொல்கின்றார். தீர்காயுள், நீண்ட ஆயுள், லாங் லைஃப்; மத்தியம ஆயுள், மீடியம் லைஃப்; குறைந்த ஆயுள், அல்ப் ஆயுள், ஷார்ட் லைஃப். இந்த 3 வகையான ஆயுளை ஜோதிடம் முக்கியமாக எடுத்து காட்டும். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் வேதிக் அஸ்ட்ராலஜிக்கும் பல வித்தியாசங்கள், மேஜர் வித்தியாசங்கள். அதாவது மற்ற நாட்டு ஜோதிடங்களுக்கும் இந்திய ஜோதிடத்திற்கும் உள்ள ஒரு முக்கிய வித்தியாசம் என்னன்னா, இந்திய ஜோதிடம் பெரும்பான்மையாக சந்திரனை முக்கியத்துவப்படுத்தும். லக்னம் நமக்கு ரொம்ப முக்கியம். லக்னத்திற்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனாலும் அதற்கு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் கூட அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் உள்ளதுதான் சந்திரன். சந்திரனை தான் நம்ம பிரதானமா வச்சுட்டு எல்லாமே நிறைய காரியங்களும் எடுத்து செய்கிறோம். ஏன்னா சந்திரன் தான் ஜோதிடத்துல லைஃபுக்கு அதிபதி. அந்த லைஃபை கொடுக்கக்கூடிய உயிர்த்தன்மைக்கு சூரியன் அதிபதியாக இருந்தாலும் கூட அந்த உயிர் வாழணும் உள்ள அந்த வாழ்க்கைக்கு, லைஃபுக்கு சந்திரன் தான் அதிபதி. ஒரு இப்ப நான் நிறைய ஜாதகங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அது அதிகமா நான் வீடியோக்கள்ல எதையும் பெருசா கோட் பண்றதை நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன் அதை கோட் பண்றதுன்னா, சில பேர் ஒரு சில விஷயத்த அப்படியே எடுத்துக்குவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. முழு ஜாதகம் பார்க்காம ஒரு விஷயத்த தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதனால அதை சொல்றதில்ல அதிகமா. ஏன்னா இப்போ ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சொல்ல வேண்டிய வாய்ப்புகள் வரும். அப்படி இப்ப சொல்றேன். சந்திரனுடைய முக்கியத்துவம் என்ன? சந்திரன் தான் லைஃப் கிவர். முதல் உயிர் தன்மை ஆத்மா சூரியன் கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறம் கூடிய வாழ்க்கை தன்மையை சந்திரன் தான் பிரதிபலிக்கிறார். அதனால சந்திரனை மெயினா வச்சு பார்க்கிறோம். இந்த சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அந்த நபர். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் லக்னம் இருக்கின்றது. அவர் பிறந்த சந்திர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசி. சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் தந்தை ஸ்தானத்தை கடுமையாக பாதிக்கிறார். தந்தைக்குரிய கிரகத்தை கடுமையாக பாதிக்கிறார். லக்னாதிபதியான குருவும் கூட தந்தை ஸ்தானத்தை கொஞ்சம் பாதிக்கிறார். ஆனா சந்திரன் கடுமையாக பாதிக்கிறார். இந்த குழந்தை வயிற்றில் இருந்து கருவாகி வெளியே வருவதற்கு கொஞ்ச காலங்கள் முன்னாடி தந்தையை இழந்து விட்டார். அந்த குழந்தைக்கு தந்தை இல்லாமல் அந்த பூமியில் பிறக்குது. இதுக்கு மூல நட்சத்திரம் காரணமே அல்ல. ஏன்னா மூல நட்சத்திரம் அதனாலதான் இந்த சில பலன்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஜோதிடம் சொல்லக்கூடாது. மூல நட்சத்திரம் மட்டும் காரணம் அல்ல, பல காரணங்கள் அதுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் நான் சொல்ல வருவது என்னவென்றால், எத்தனையோ மூல நட்சத்திரத்துக்காரங்க கிட்ட பல மற்ற நட்சத்திரக்காரங்க உதவி கேட்டு நிற்கக்கூடிய நிலைமை கூட இருக்கு. அந்த அளவுக்கு மூல நட்சத்திரம் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா மூல நட்சத்திரம் இதுக்கு காரணம் கிடையாது. சொல்லக்கூட வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த சந்திரன் ஆகப்பட்டவர் தந்தைக்குரிய கிரகத்தை கடுமையாக தாக்குகிறார். தந்தைக்குரிய ஸ்தானத்தை தாக்குகிறார். லக்னமும் லக்னாதிபதியும் தாக்குகிறார். இவைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது அவர் பூமியில பிறக்கும்போது தந்தை இல்லாம பிறக்கிற மாதிரியான ஒரு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. தந்தைக்குரிய கிரகமும் தந்தைக்குரிய ஸ்தானத்தையும் மட்டும் தாக்குகிறார். இந்த அமைப்பு, சந்திரன் வாழ்க்கை கொடுக்கக்கூடியவன். அந்த குழந்தைக்கு வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த குழந்தையை உண்டாக்கிய தந்தைக்கு அந்த வாழ்க்கையை எடுத்து விட்டார். பாதிப்பான ஒரு காலத்தில் பிறந்ததுனால அல்லது பாதிப்பான ஒரு கர்ம வினையோடு அந்த குழந்தை உருவானதுனால. எப்படின்னா அந்த சந்திரனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகமாக சந்திரன் திகழ்கின்றார். எனவே இந்த நீண்ட ஆயுள், மத்தியம ஆயுள், குறைந்த ஆயுள் என்று பார்க்கும்போது சந்திரனை பிரதானமாக வைத்து பார்க்க வேண்டும். லக்னம் பிரதானம் தான், ஆனா சந்திரனையும் பிரதானமாக வைத்து பார்க்க வேண்டும். இப்படி ஆயுளை தெரிந்து கொள்வதற்கு பல விதிகள் இருந்தாலும் ஒரு விதியை நம்ம இப்போது பார்க்கலாம். அதாவது லக்னம், லக்னாதிபதி மற்றும் சந்திரன், சந்திரன் நின்றிருக்கக்கூடிய ராசியாதிபதி, சந்திரன் நின்றக்கூடிய ராசியாதிபதி மற்றும் சுபகிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரங்களில் 1, 4, 7, 10 ஆகிய கேந்திரங்களிலேயே இருந்தால் அவர் ஓரளவுக்கு நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்வார். லக்னம், லக்னாதிபதி, சந்திரன், சந்திராதிபதி, சந்திரன் என்ற ராசியாதிபதி, சுபகிரகங்கள். இந்த தன்மை உண்டான கிரகங்கள் எல்லாமே 1, 4, 7, 10 போன்ற கேந்திர ஸ்தானங்களே அதிகமாக பிரதானமா இருந்துச்சுன்னா அவர் ஓரளவுக்கு நீண்ட ஆயுளோடு வாழ்வார். இதே பணபர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 போன்ற ஸ்தானங்களில் நான் மேல சொன்ன கிரகங்கள் இருந்தால் மத்தியமமான ஒரு ஆயுளை அவர் வாழ்வார். அபகோலிமா வீடுகளில் இருந்தால்
அபகலிப வீடுகளில் இருக்கும்போது 3, 6, 9, 12 இந்த போன்ற வீடுகளில் இந்த மேலே சொன்ன லக்னம், லக்னாதிபதி சந்திரன், சந்திரன் என்ற ராசியாதிபதி சுபகிரகங்கள் அமையும்போது குறைந்த ஆயுள் உண்டாக வாய்ப்புகள் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. அதே அப்படி திருப்பி போட்டு ஒரு விதி சொல்றேன். 2ஆம் வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டின் அதிபதியும் மற்றும் பாவ கிரகங்களும் கேந்திரங்களில் சென்று அமரும்போது 1, 4, 7, 10 கேந்திரங்களில் சென்று அமையும்போது குறைந்த ஆயுளை ஏற்படுத்திக் கொடுக்க வாய்ப்புகள் உண்டாகின்றன. அதேபோல பலபரஸ்தானங்களில் அமையும்போது 2, 5, 8, 11 அமையும்போது மத்தியமமான ஆயுள்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. அபகலிப்பம் வீடுகளில் 3, 6, 9, 12 போன்ற வீடுகளில் இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டின் அதிபதி பாபகங்கள் சென்று அமையும்போது நீண்ட ஆயுளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றன. ஆக இது ஒரு விதியாகும். ஆயுளின் வகைகளை அதற்கு சொல்லப்பட்ட ஒரு விதியையும் இந்த பதிவின் மூலம் நாம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி, இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்.